கூட்டணும். இதுக்கு வந்து இந்த வார்டு உறுப்பினர் வருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவுக்கு வந்து உறுப்பினர் வரும். ஒரு வார்டில் 3 உறுப்பினர் 2 உறுப்பினர் கூட்டம் இருந்தாச்சு. இந்த ஏரியாவில் உள்ள எந்த ஒரு நலத்திட்டமோ எதுனாலும் சரி தான் தம்பிக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அதை எடுத்துக்கிட்டு அப்படின்னா 3 மாதத்துக்கு நம்ம ஒரு கவுன்சில் வைப்போம். தீர்மானம் புக்கெல்லாம் இருக்குது. அதில் சொன்னீங்கன்னா அதை நம்ம எழுதி என்ன பண்ணுவோம், தீர்மானம் பாஸ் பண்ணி அது அவர் என்ன பண்ணுவார், பஞ்சாயத்து கொண்டு வருவார். கொண்டு வந்து உங்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் வந்துருக்கு, என்ன நடக்க போகுது, இந்த ரோடு அந்த மாதிரி எல்லாமே விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படி வச்சுருக்காங்க. நம்ம அந்த வந்து நம்ம 6 மணி நேரம் நிறைய விஷயங்கள் ஆரம்பம் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன பண்ணலாம், உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் கம்ப்யூட்டர் கொடுக்கலாம், அவங்க செயல்படுத்தி தருவாங்க. இதுதான் இதோட என்ன இப்போ இதே மாதிரி இப்போ உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தம்பிக்கு தபால் கொடுப்போம், அவங்க உங்கள்கிட்ட சொல்லி இத்தனாம் தேதி மணிக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்த பார்த்து நம்ம ரெடி பண்ணிட்டு வரோம். இப்போ உள்ள முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் நாங்கள் வருமா நடக்கே தானே உங்களுக்கு. அதாவது நடந்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பஞ்சாயத்து கவுன்சிலர் உங்களுக்கு தான் தெரியுமா, தெரியாது. உங்களுக்கு தெரியணுங்கிற முறையில் தான் நாங்கள் உங்களை தேடி வந்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கோரிக்கை வந்து கம்ப்யூட்டர் கொடுக்கலாம், அவரு தெரியல கோரிக்கை கம்ப்யூட்டர் கொடுக்கலாம், வார்டு மெம்பர்ஸை கொடுக்கலாம். அது இன்னும் வரும், பஞ்சாயத்து தான் வரும். நாங்கள் செயல்படுத்துவோம். அப்படி செயல்படுத்தினா வச்சுங்க அடுத்த வருஷம் நீங்கள் கேட்கலாம் தான் உங்களுக்கு என்ன. சரி சார், இப்போ ஒரு சின்ன கோரிக்கை. சொல்லுங்க. இந்த மடத்தை வச்சுட்டு கழிவுலாம் வரும் எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு இதுல அள்ளி கூடி கழிவு நீங்க வந்து பாருங்க. அதை அள்ளி வைக்கணும். இதுல யாருக்கு உயிர் போகணும்னு தெரியாது. இல்ல இதுக்கு வந்து நம்ம தீர்மானம் போட்டு அனுப்பியாச்சு. இல்ல இதை டெமாலிஷ் பண்ணி என்ன அது தோட்பட்டு அவங்க பர்மிஷன் வாங்கணும். தீர்மானம் போட்டு அனுப்பியாச்சு. அதை இடிச்சு மாத்திடலாம் என்ன சீக்கிரம். இது இருக்க முடியாது. அவ்வளவு நாய் வந்தாலும் அதுல வந்து தூக்கிக்காங்க, கோழி வந்தாலும் அதாவது நாங்க வந்து என்ன பண்ணோம்னா உங்க தெருவில் என்னன்னாலும் சுத்தம் பண்ணுவோம். ஆத்துக்குள்ள இறங்கி சுத்தம் பண்ணி நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அது வந்து இருந்தாலும் உங்க கோரிக்கையை தெரிஞ்சோம் தட்டுப்பட்டு இருந்தா நம்ம எடுக்கலாம். உள்ள அள்ளி போட சொல்லல, உள்ள இறங்கி அள்ள சொல்லல, வெளியில அள்ளி வச்சு எடுத்து அதை எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா எவ்வளவு இருக்கு எடுத்துடலாம்னு சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு ஆளாடி போடும், ஆடு நாய் இன்னைக்கு ஆளாடி பாம்போர் இருந்து அள்ளி தூரத்துக்கு இறையான் அள்ளி வச்சது வெளியே எடுக்கலாம்ல. எனக்கு எங்க கோப்பாடாங்க அள்ளி வைக்கிறது கம்பு ஏதாவது இருக்கும்னா லேசா தட்டி விட்டுறணும். காலில் ஏதாவது அடைச்சிருந்தோம்னா காலையும் எடுக்க முடியல. உள்ள போனா அவர் எடுக்கணும் செடி எடுக்கணும். வண்டி போக்குவரத்தாயிரும். பஞ்சாயத்து வண்டி வச்சும் எடுக்க ஒரு வசதியாக இருக்கணும். அதுக்கு யாரும் அது செய்ய மாட்டாங்க. புறம்புக்குள்ள கெட்டி எடுத்து வைக்காவ செடி எடுத்து குப்பை செடிகளை ஒரு சைடில் ஒதுக்கி போடக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. வந்துட்டு வரும் காலையில் ஒரு லோடு அள்ளி போட்ட பிறகு இவ்வளோ லோடு வந்துருக்குன்னா எங்கே இருந்து வரும். மக்கள் இப்படி இருந்தாங்கன்னா வேஸ்ட்டில் அள்ளி ஆற்றுக்குள்ளே போட்டு இல்லாமல் ஆச்சு.
നാളെ എടുക്കാം ഓ മേക്കപ്പ്